நம்ம இப்போ போயிட்டுருக்கிறதுக்கு பேர் வந்து சாண்ட் டியூன்ஸ். இது எப்படின்னா ஒரு சஃபாரி காரில் வந்துட்டு மேலேயும் கீழேயும் டெசர்ட்டுக்கு மேலேயும் கீழேயும் ஓட்டுவாங்க. சும்மா அப்படியே வயிற்று கிளப்பி விட்டுரும். பயங்கர பயமாக இருக்கும். லைக் பேபிஸ் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னா நம்ம குழந்தை பயப்படாமல் இருந்தால் கூப்பிட்டு போகலாம். ஆனால் அமைதியாக தான் இருந்தால் கொஞ்சம் லாஸ்ட்டில் தான் கொஞ்சம் பயந்துட்டான். ஸோ நான் இங்கே இப்போ பார்த்த மாதிரி தான் அப்படியே வயிற்றை கலக்கி விட்டுரும். என்ன பண்ணுறது தெரியாது. ஸோ அதுவுமே ஒரு ஃபன்னாக தான் இருக்கும். ஃபன் ஆக்டிவிட்டீஸ் தான். அது இப்படி மேலே அப்படி இறங்கும் போது ரோலர் கோஸ்டர் போயிட்டு வந்த ஃபீலிங் தான். ஸோ நம்ம ரீச் ஆகிட்டோம் அந்த பிளேஸ்க்கு. நம்ம பார்க் பண்ண பிளேஸ்லேருந்து இந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு நம்மளுக்கு இந்த 4 வீலர் வச்சு கூட்டிகிட்டு வராங்க. இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டாம். இது நம்மளோட பேக்கேஜ்குள்ளே தான் வரும். இப்படி காரை விட்டு இறங்கினோன்னு நம்மளை கோழி பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருவாங்க. இதுதான் வந்து யுஏஇயோட நேஷ்னல் பேர்டு ஃபால்கன். ஃபால்கன் கையில் பார்த்தாலே பயமாக இருக்கும். ஆனால் 20 dirhams வாங்கினாங்க இந்த பேர்ட் பிடிக்கிறதுக்கு. கையிலே நம்ம எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இது பிடிச்சிட்டு ஒரு 5 minutes 10 minutes வச்சுருந்தா கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதனால் நம்ம வளைச்சி வழக்கம் போல் ஃபோட்டோ எடுத்தாச்சு. அடுத்தது கேமல் ரைடுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 10 dirhams வாங்கினாங்க. ஸோ பேபிக்கு கிடையாது, ஒன்றும் இல்லை. நம்ம அடல்ட்டுக்கு மட்டும் 10 dirhams. ஸோ 3 பேர் போனோம், 30 dirhams வாங்கினாங்க. நம்ம போன பேக்கேஜ் வந்து ஒரு ஆளுக்கு 70 dirhamsன்னு சொல்லி போன பேக்கேஜ். ஸோ இதை விட அதிகமான பேக்கேஜ் கூட இருக்குது, 110 dirhams. அது வந்து வீட்டுக்கே வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் நம்ம ஓன் காரில் அந்த ஸ்பாட்டுக்கு போனதுனால 70 dirhams வாங்கிக்கிட்டாங்க. இன் 70 dirhams இட் இன்க்ளூட்ஸ் ஃபுட் எல்லாமே சேர்த்து. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 minutesக்குள்ளே தான் இருக்கும். ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிப்பாங்க. அப்பு எங்கே போகிறோம் நம்ம? கேமல் ஜாலி. ஓகே, உண்மையிலே ஏதோ 10th floorலேருந்து இறங்கின மாதிரி பயங்கரமான பயம். மேலேருந்து இறங்கும்போது அப்படியே வயிறு அப்படி கலக்கிருச்சு. இதுதான் இவங்க பண்ணியிருக்க செட்டப். ஸோ இந்த செட்டப்புக்குள்ளே வந்து ஈவினிங்கில் பெல்லி டான்ஸ் அண்ட் அதர் லைட் ஷோலாம் நடக்கும். ஸோ இப்போ பார்த்துட்டோன்னா இந்த ரெட் கலர் சோஃபா மாதிரி போட்டிருக்கிறதுக்கெலாம் வந்து ஒரு ரேட்டு. அதுக்கப்புறம் இந்த கீழே உட்கார்ற இதில் வந்து ஃபஸ்ட்டு உட்கார்றதுக்கு வேறு ரேட்டு, பின்னாடி உட்காந்துருந்தா வேறு ரேட். நம்ம பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகிறது அந்த லாஸ்ட்டு சீட் தான். ஸோ இப்போ நம்மளுக்கு கிட்ட உட்காந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 100 dirhams பே பண்ணுற மாதிரி இருக்குது. பட் நம்மளுக்கு அவ்வளோ பே பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா எங்கேருந்து உட்காந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் தெரிய போகுது. ஸோ உள்ளே வந்து ஏசி ரூம் கூட இருக்குது. ஏசியில் கூட உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. அதை எல்லாத்துக்குமே ஒரு செப்பரேட் ரேட். ஸோ பக்கத்துலேயே ஃபுல் கடை, பார் எல்லாமே இருக்குது. கடையில் வந்து என்ன கிடைக்கும்னா இந்த சிப்ஸு அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி திங்ஸ் தான் கிடைக்கும். ரொம்ப ஸ்பெஷலாக ஒன்றும் கிடைக்காது. அண்ட் ஷீஷா கார்னர் இருக்குது. ஸோ ஒரு ஈவினிங்கை வந்து சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம். எனக்கு ஃபஸ்ட்டு ஷோவே பெல்லி டான்ஸ். ஸோ பெல்லி டான்ஸில் ஆரம்பித்து அடுத்து லைட் ஷோலாம் நடக்கும். இப்போ வந்து ஒரு ஃபயர் ஷோ மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து ஒரு 5 minutes கண்டினியூஸாக ஒரு ஃபயர் ஷோ நடந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அகேன் இன்னொரு பெல்லி டான்ஸ். ஸோ இப்போ கீழே இருக்கவங்களாம் ஆட ஆரம்பிப்பாங்கள்ல, அந்த மாதிரி கீழே இருக்க ஒரு பொண்ணு எடுத்து ஆடிட்டு இருந்தது. அந்த மேலே இருக்க பொண்ணை விட கீழே இருக்க பொண்ணு செம்மையாக ஆடிச்சு. ஸோ ஆஸ் ஐ சைட் நம்மளுக்கு ஃபுட்டும் இன்க்ளூட் ஆகும். ஃபுட் வந்து
ஒரு அரேபிக் ஸ்டைல் ஃபுட்டு தான் கிடைக்கும். நம்மளுக்கு பஃபே மாதிரி தான் வச்சுருப்பாங்க, நம்மளே போய் எடுத்து சாப்பிட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த லைட் ஷோக்கு அப்புறம் ஒரு 8:30 கிட்ட ஆகிடும். லைட் நம்ம வெளியே வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 11 o'clock ஆகிடும். Hope you guys enjoy the video. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Do like, share and subscribe.